தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் 20ஆம் பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம். பிரசாந்தேந்திரியே நஷ்டசங்கே விசேஷ்டே கபோத்காரி வக்த்ரே பயோத்கம்பி காத்ரே பிரயாணோன்முகே மையநாதே ததானீம் திருதம் மே தயாலோ பவாக்ரே குஹத்வம் என்பதாக பாடல் மிக மிக அழகாய் அமைந்துள்ளது. பாடலுக்கான பதவுரையை நாம் சிந்திப்போம். ஹே தயாலோ, ஏ கருணைக்கடலே, ஹே குகப்பெருமானே, பிரசாந்த இந்திரியே, இந்திரியங்களெல்லாம் ஒடுங்கி போகும் காலத்தில், நஷ்டசங்கே, நினைவும் தவறக்கூடிய சமயத்தில், விசேஷ்டே, உடலை அசைக்க கூட முடியாத சமயத்தில், கபோத்காரி வக்த்ரே, வாயில் கபம் தள்ளுகின்ற சமயத்தில், பயோத் கம்பி காத்ரே, பயத்தினால் உடல் நடுங்கும் சமயத்தில், பிரயாண உன்முகே, மரணத் தருவாயில், ததானீம் அப்பொழுது, அநாதே மயி, உடன் வருவதற்கு ஒருவரும் இல்லாத என்னிடத்தில், திருத்தம் விரைவில், துவம் மே அக்ரே பவ, நீ என் முன்னே வந்து இருப்பாயாக என்று பாடலின் பொருள் அமைகிறது. தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை. கருணைக்கடலே, குகப்பெருமானே, இந்திரியங்களெல்லாம் ஒடுங்கி போகும் காலத்தில், நினைவும் தவறக்கூடிய சமயத்தில், உடலை அசைக்க கூட முடியாத சமயத்தில், வாயில் கபம் தள்ளுகின்ற போது, பயத்தினால் உடல் நடுங்கும் பொழுது, மரணத் தருவாயில், அப்பொழுது என்னுடன் வருவதற்கு ஒருவரும் இல்லாத நேரத்தில், விரைவில் நீ என் முன்னே வந்து இருப்பாயாக என்று அழுத்தமாக வேண்டுகிறார். இறக்கும் காலத்தில் தேவையில்லாமல் சிலர் வந்து தொந்தரவு செய்வார்கள். நான் யார் என்று தெரிகிறதா என்று கேட்பார்கள். முருகன் படத்தையோ விநாயகர் படத்தையோ காட்டி, இது யார் என்று தெரிகிறதா என்று நாம் யாவரும் கேட்க வாய்ப்பில்லை. இது முருகன், இது விநாயகர், இது வெங்கடாஜலபதி என்று சின்ன குழந்தையிடம் காட்டுவது போல் இறக்கும் தருவாயில் காட்டுகிறார்களா என்றால் இல்லை. ஜானாசி மாம், ஜானாசி மாம், என்னை தெரிகிறதா, என்னை தெரிகிறதா என்று கேட்கிறார்கள் என்று வேதமே கூறுகிறது. நம் கடைசி தருணங்களில் நாம் இறைவனை அல்லவா நினைக்க வேண்டும். கடைசி காலத்தில் மகனை பார்த்தவுடன், ஐயோ இவனை விட்டு செல்ல போகிறோமே என்று தோன்றும். அவனுக்கு இவர் சீக்கிரம் போகட்டும் என்று தோன்றும். இதுவே எங்கும் நிகழ்கிறது என்று ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் கூறுகிறார். இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், அதனை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துவிட்டான் என்று ஒரு பாடலும் உள்ளது. செத்த பிணத்தை சுற்றி நின்று சாகும் பிணங்கள் அழுகுதே ஐயோவோ என்கிறார் பட்டினத்தார். அதே நேரத்தில் நான் யாரையும் பார்க்க வேண்டாம், நீதான் என் முன்னால் இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறார் நம் ஆதிசங்கர பகவத்பாதர். பீஷ்மாச்சாரியார் ஸ்ரீ கிருஷ்ணனை கண்முன்னே நிறுத்திக் கொண்டு துதி பண்ணிவிட்டு உயிரை விட்டதாக மகாபாரதம் கூறுகிறது. அதுபோல் நம் கடைசி நேரத்தில் நிலையில்லாதவற்றை பற்றி நினைக்காமல் இறைவன் ஒருவனையே நினைக்க வேண்டும். இறைவன் நம் கண்முன்னால் நிற்க வேண்டும். கடைசி நேரத்தில் சரியாக நினைவுக்கு வராது. ஆழமான மனதில் என்ன இருக்கிறதோ அதுதான் முன்னால் வந்து நிற்கும். கண் சரியாக தெரியாது, காது சரியாக கேட்காது, மூக்கு சரியாக முகராது, உள்ளே ஆகாரம் இறங்காது, பாலை விட்டால் அப்படியே வழியும். மனமே கணமும் மறவாதே ஈசன் மலர்பாதமே,
நடையும் தளர தேகம் ஒடுங்க நாவது குழற கண்கள் மங்க என்ன செய்வாய் துணை யார் வருவார் உலகில் என்று பாடுகிறார் பாபநாசம் சிவன். நமக்கு இதெல்லாம் தெரிவதில்லை. ஜரா அவஸ்தை என்று ஒன்று இருக்கிறது. அதன் பிறகு சரீரத்தை விட்டு போக வேண்டும், போயே ஆக வேண்டும். தள்ளி போட என்னவெல்லாமோ முயற்சி செய்கிறோம். சஞ்ஞா என்றால் அடையாளங்கள். கடைசி காலத்தில் ஞாபக சக்தியும் போய்விடும். கை கால்களை அசைக்க முடியாமல் போய்விடும். நிறைய பேருக்கு அப்படி ஆகக்கூடாது என்று பயம் இருக்கிறது. அது நம் கையில் இல்லை. பிராரப்தம் அப்படி என்றால் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். என்ன வந்தாலும் வந்துவிட்டு செல்லட்டும் என்று நாம் இருக்க வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் கஷ்டப்படுவார்களே என்றால் அது அவர்களுடைய பிராரப்தம் ஆகிவிட்டது. நாம் ஒன்றும் செய்வதற்கு இல்லை. அதற்கான ஒரு அழகிய ஸ்லோகம் கூறப்படுகிறது. அநாயாசேன மரணம் வினாதைன்யேன ஜீவனம் தேகிமே கிருப்பையா சம்போ துவயி பக்தி அச்சஞ்சலம் என்பதாகும். அநாயாசமாக சாக வேண்டும். வறுமை துன்பம் வரக்கூடாது. உன்னிடம் அசையாத பக்தி வேண்டும். அநாயாசமாக மரணம் வந்தால் என்ன, ஆயாசத்தோடு வந்தால் என்ன? இறைவனிடம் பக்தி செலுத்துவதுதான் மிக முக்கியம். எப்படி வந்தாலும் வந்துவிட்டு போகட்டும். சாவதில் கூட இப்படி சாக வேண்டும், அப்படி சாக வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது. எப்படியோ இறக்கத்தான் போகிறோம். என்னுடைய வினைப்பயன் அப்படித்தான் போக வேண்டும் என்று இருந்தால் அப்படியே போகட்டும். அதை தடுக்க நான் முயற்சிக்க மாட்டேன் என்று இருக்க வேண்டும் என்று சுவாமி ஓம்காரானந்தர் தனது சுப்பிரமணிய புஜங்க பிரவச்சனத்தில் உண்மையின் யதார்த்தத்தை நெகிழ்வாக கூறுகிறார். பிரசவ வேதனை என்பது மரணவலி. மரணத்தின் போது ஐயோ போகப் போகிறோமே, இனி எப்படி இருக்குமோ தெரியவில்லையே என்ற பயத்தினால் உடல் நடுங்கும். உண்மையிலேயே பிரயாணம் என்பது மரணம்தான். அதனாலேயே பிரகர்ணே யாத்தி இத்து பிரயாணம் என்று கூறுகிறோம். காப்பாற்ற முடியாது என்று மருத்துவரும் கைவிட்டு விடுவார். மரணத் தருவாயில் ஒருவரும் கூட வரமாட்டார்கள். அவனவன் செய்த புண்ணிய பாவங்கள் தான் அவன் பின்னால் செல்கின்றன என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகிறது. நக்கீரர் தாமுரைத்த நன் திருமுருகாற்று படையை தக்கோல நாள்தோறும் சாற்றினால் முக்கோல மாமுருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளி தான் நினைத்தவெல்லாம் தரும் என்று திருமுருகாற்று படையின் பலஸ்ருதியில் கூறுகிறார். கடைசி காலத்தில் இறைவனின் நினைவு வரவேண்டும். ஆதிசங்கரரோ நான் நினைக்க முடியாது, நீ வந்துவிடு, எனக்கு எல்லாம் தப்பிவிடும், நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகிறார். அருணகிரிநாதரும் தமது வேல்வகுப்பில் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகல் துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே என்று கூறுகிறார். நாமும் இடைவிடாமல் முருகப்பெருமானையே நாள்தோறும் சிந்திப்போம். முருகன் அருளை என்றென்றும் எப்பொழுதும் பெறுவோம். நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் 21வது பாடல் குறித்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத்பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் 20ஆம் பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.